சரி, ரீமா எங்க அண்ணனும் எப்போ வருவாங்க? நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. அவங்க எப்போ வருவாங்க? ஏய், நாங்க வரது உனக்கு தெரியுமா? தெரியாதே. அப்புறம் எப்படி கேட்டு எப்படி? இல்லம்மா, அண்ணி சொன்னாங்க இது மாதிரி யார் யாரெல்லாம் செலக்ட் இருக்கீங்க, எத்தனை பேர் வரீங்க அப்படின்லாம் நான் சும்மா கேட்டேன். நானும் வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன், அதெல்லாம் தெரியாது. அவளெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். கைக்கிட்டே சொல்றேன், உங்ககிட்ட சொல்றேன். இல்ல, நீங்க கூப்பிட மாட்டீங்க. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கூப்பிடுவாங்க. சும்மா இருங்க, விளையாடாதீங்க இதுல எல்லாம். ஏய், அது நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான். அவங்களுக்கு கூப்பிட்டுமே அவளை. இப்போ பாருமா, அந்த விஷயத்துல நீ தலையிடாத. அவங்க வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க நம்ம கூட இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சம்பந்தமே இல்லாம உன் ஃப்ரெண்டு தானே, 1000 இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு, புரியுதா? வேற நாட்டுல இருந்து இங்க வந்திருக்காங்க, டக்குன்னு எங்க போய் தங்குவாங்க? சும்மா ஏன் விளையாடாத. எப்படியா அவ கூப்பிடுவா, யாரு உங்க முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வர சொல்லுது? எனக்கு புரியல. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வந்து ஏலா பண்ணுவீங்க. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரொம்ப சோதிக்கிறேன், ரொம்ப சோதிக்கிறேன். சும்மா இதை சொல்லி சொல்லியே சோதிக்கிறேன். சரி, நீங்க தூங்கலையா? நான் நாளைக்கு தூங்க விரும்பல. ஏமா ஆல்ரெடி அந்த இத்தனை நாள் தூங்காம வந்திருக்கீங்க, விருப்பத்தீங்க, தூங்குமா. நீ இந்த ஒரு நாள் டைம் கொடுத்துருக்க, அதுக்கப்புறம் நீ எப்போ பேசுறியோ அது வரைக்கும் முடியாது. உங்கதான் பாப்பா உங்க கூட பேசுங்க. அப்ப அந்த மெசேஜ்ல நீங்க தூங்கிட்டு அனுப்பல அப்படிதானே? நீங்க சந்தேகப்பட்டோம், கேப்பிட்டு அனுப்பிச்சிருக்கீங்க அதானே? அப்படியெல்லாம் இல்லடி. ஒர்க் பண்ணிட்டே இருக்கேனா, டயர்டா இருக்க மாதிரி இருக்கும், இல்ல சம்டைம்ஸ் தூக்கம் வர மாதிரி இருக்கும், இல்ல சம்டைம்ஸ் ஏதாவது கட்டி வெறுப்பேற்றுமா, அப்பெல்லாம் சமக்கம் வரும், டென்ஷன் ஆகுமா, அப்போ ஃபோன் எடுப்பேன். அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். உங்களுக்கு மெசேஜ் பண்ணோன்னா எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். உடனே ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் டயர்ட் ஆகணும் இல்ல ஸ்ட்ரெஸ் ஆகணும், அந்த நிமிஷம் மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணுவ அப்படின்னு நினைச்சு சந்தோஷம்.